மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறைக்கு எதிராக தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இ பாஸ் நடைமுறை கொண்டுவரப்பட்டதற்கு எதிராக தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நேற்று பார்த்திருந்தோம். நீலகிரி கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், விடுதி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கடை அடைப்பு போராட்டத்தில் அவர்கள் நேற்று ஈடுபட்டிருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வெகுவாக பாதிப்படைந்தார்கள். உணவின்றி, குழந்தைகளுக்கான பால் இன்றி அவர்கள் அம்மா உணவகத்தை நாடும் நிலை ஏற்பட்டிருந்தது. போலீஸ் கேண்டீனிலும் அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு கடைகள் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் தொடர்ந்து இ பாஸ் நடைமுறைக்கான எதிர்ப்பு குரல்களும் அதிகரித்து வந்தன. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய அந்த சுற்றுலா வாகனுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகள் விதித்திருந்தது. அதாவது என்னன்னா, ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் அதிகமான அளவிற்கு வாகனங்கள் செல்வதால் அங்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே தோட்டப்பட்ட வழக்கில் தான் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் எவ்வளவு வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அது தொடர்பான விவரங்களையும் இந்த வழக்கு கடந்த விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சதீஷ்குமார் பதவிக்கு முன்பு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அரசின் தலைமை வழக்கறிஞர் இதை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் செல்லக்கூடிய, அதாவது திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் சனி ஞாயிறுகளில் வார விடுமுறை நாட்களில் ஊட்டியில் 6000 வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்றும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்றும் உத்தரவிட்டனர். அதே போன்று கொடைக்கானல் இதே போன்று வார இறுதி நாட்கள் 6000 வாகனங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதி உத்தரவிட்டிருந்தார்கள். இதனால் பொதுமக்கள் மத்தியில் கடுமையான ஒரு எதிர்ப்பும் கிளம்பியது. என்றால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டுப்பாடு அமலுக்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இ பாஸ் முறைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும், எனவே ஹைகோர்ட் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரி அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் சீனிவாசன் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. அநேகமாக நாளை இந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்படலாம் என தெரிகிறது. தமிழக அரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்திருக்கிறது. இப்ப இதற்கு முன்பாக நீதிபதிகள் அளித்த உத்தரவு, இப்ப நீதிபதிகள் யாரிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.